திருப்பம் அந்த கோமாளி கையில போய் சிக்கிக்கிட்டா சிக்க விடக்கூடாது, சிக்க எடுக்கணும். கவலையப்படாதீங்க. ரெண்டு வில்லாதி வில்லன்களை ஒண்ணு சேர்ந்து இருக்கிறோம். நம்மள மீறி என்ன நடக்க போகுது பாத்துருவோம். தலைவரே, உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை என்னால தாங்க முடியல. நாளைக்கே போராட்டம் நடத்துவேன், மறியல் பண்ணுவேன், மண்ணெண்ணெய் ஊத்தி தீய வச்சு கொளுத்திக்கிடுவேன். மண்ணெண்ணெய் வேண்டாம், சீக்கிரம் பத்தாது, பெட்ரோல் ஊத்திக்க. ஆறுதல் சொல்வீங்கன்னு பார்த்தா ஆளே க்ளோஸ் பண்ண பாக்குறீங்களே. ஆறுதல் இல்லடா, இந்த கல்யாணத்துல ஒரு மாறுதலே செய்ய போறேன். அவளை தூக்கிட்டு போய் கள்ளத்தாலி கட்ட போறேன். வணக்கம் வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. கல்யாணம்னு கேள்விப்பட்டோம். எங்க அவங்க போடுற கண்டிஷனை பார்த்தா எங்க தலைவர் கல்யாணமே நடக்காது. இந்த பக்கம் அசப்ல பார்த்தா அமிதாப் பச்சன் மாதிரி இல்ல? இந்த பக்கம் பாருங்க, சம்யுக்தாவை தூக்கிட்டு போய் செத்து போனார பியூஷ் என்னப்பா. அப்போ எந்த பக்கம் பார்த்தாலும் என் ஒரிஜினல் முகமே தெரியலையா? ஏன் தெரியல? உங்க முக கலை என்ன, கம்பீரம் என்ன, கவர்ச்சி என்ன? உங்களுக்கு இந்த ராக்காய் போனா 1000 மூக்காய் கிடப்பா. இருந்தாலும் ஏன் ராக்காய்க்கு ஈடாகுமா? இப்படி சொல்றீங்களே, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 25,000 ரூபாய் ஒரு பக்கம், ராக்காய் ஒரு பக்கம், ரெண்டையும் வச்சா எதை எடுத்துக்குவீங்க? நான் 25,000 தான் எடுப்பேன். அதுல 10 சின்ன விட செட்டப் பண்ணுவேன். நீங்க சொல்லுங்க, எதை எடுப்பீங்க? நான் ரெண்டையுமே எடுத்துக்குவேன். அப்பவும் பணம் தான் பயன்படும், ராக்காய் பயன்பட மாட்டா. என்ன சொல்றீங்க? அத சொல்ல என் நான் கூசுது. நீங்களே சொல்லுங்க. வேண்டாம், நாம சொன்னா நம்ம பேரை சந்தியில் இழுத்து விட்டுருவாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்க போது நம்ம ஏன் வம்புல மாட்டிக்கணும்? வாங்க. நில்லுங்க, சத்தியமா உங்க பேரை வெளியே சொல்ல மாட்டேன். போதுமா? விஷயத்தை சொல்லுங்க ஐயா. அத சொன்னா உங்க மனசு துடிச்சு போயிரும். இப்ப மட்டும் என்ன துடிக்காமலா இருக்கு? சொல்லுங்க ஐயா. சொல்றேன். உங்க ராக்காய்க்கும் எங்க அண்ணன் மகன் விஜய்க்கும் ஒரு இது இருக்கு, கனெக்ஷன் இருக்கு, அதாவது தொடர்பு இருக்கு. நிஜமாவா? அது அவர் அண்ணனுக்கு தெரியும். நான் அப்பவே நினைச்சேன். ஒரு அப்ப ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா இன்னொரு தடவை சொல்றேன். சொல்றான். 1000 தடவை சொல்லுவேன். உன் தங்கச்சி நடத்த கேட்டப்பா. என் தங்கை ஐயோ, 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 அடிக்காதீங்க. ஐயோ, தலைவரை காப்பாத்துங்க, தலைவரே, தலைவரே. ஐயோ, நான் ஓடிடுறேன். நான் சொன்னேன். அவன் என்ன சொல்றான் பாத்தியா? அது மூக்காத்த ஒரு மகன்டா. போட்டால முடியும், பால முடியும். என்ன சொல்றான் பாத்தியா? அவனுக்கு தான் மான ரோஷம் இல்லைன்னா அவங்கிட்ட போய் சண்டை போடணுமா? அதுக்காக அவன் அப்படி எல்லாம் பேசினா அதை கேட்டு நான் சும்மா இருக்கணுமா? இந்த பாரு, சும்மா இருங்க. தம்பி நிக்கணும். தர்ம சங்கடமான நேரத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தெருவில் உங்களுக்குள்ளார நடந்த சண்டைய எதிர்பாராம பார்க்கும்படி ஆயிடுச்சு. மனசுக்கு பிடிக்காம எப்படி கட்டிக்க முடியும்? என் தங்கச்சி முடியாது சொல்லிட்டா அதுக்காக கண்டபடி கதை கட்டி வர்றதா? என் தங்கச்சி மட்டும் அங்க வரல, அவன் ஈரக்குறைய வகுந்திருப்பேன். பொறாம பிடிச்ச பசங்க விடுப்பா. எப்படிங்க விட முடியும்? வாழ வேண்டிய என் தங்கச்சியாச்சே, அவன் மேல வீண் பழி சுமத்திட்டானே. உன் தங்கச்சி புறம் போட்டு எடுத்த தங்கம்னு எல்லாருக்கும் தெரியும். ஊர்வாய் அடைக்கிறதுக்கு நாங்க வழி செய்யறோம். உன் தங்கச்சிக்கு ஆறுதல் சொல்லு.